ஹலோ விவர்ஸ், தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி தொடர்ந்து 20வது முறையாக டாஸ் இழந்திருக்கிறது. இதன் மூலம் ராய்ப்பூரில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்வதாக அறிவித்துள்ளது. இது குறித்து கருத்துக்கள் தெரிவித்துள்ள தென்னாப்பிரிக்க அணி கேப்டன் பவுமா ஆடுகளம் பார்த்தவுடனே எவ்வாறு செயல்படும் என்பதை கணிக்க கடுமையாக இருக்கிறார். ஆனால் இந்த ஆடுகளம் கொஞ்சம் காய்ந்த நிலையில் இருக்கிறது. மாலை நேரத்தில் பனிப்பொழிவுகள் அதிகமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இதன் மூலம் இரவு நேரத்தில் பேட்டிங் செய்வது சுலபமாக மாறிவிடுகிறது. கடந்த போட்டியில் நாங்கள் நல்ல முறையில் தொடங்கினோம். விக்கெட்டுகளை இழந்த பின்பும் நாங்கள் போராடிய விதங்கள் எங்களுடைய அணியில் உள்ள நம்பிக்கையை காட்டுகிறது அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் கடந்த போட்டியில் செய்த தவறை திருத்திக் கொள்ள விரும்புகின்றோம். இன்றைய அணியில் நாங்கள் 3 மாற்றங்களை செய்திருக்கின்றோம். நான் மற்றும் கேஷவ் மகாராஜ், லுங்கி நகிடி ஆகியோர் அணிக்கு திரும்பி இருக்கின்றார்கள். இந்த போட்டி எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. இந்த தொடரை சமன் செய்ய நாங்கள் முயற்சி செய்வோம் என்று பவுமா கூறினார். இதனைத் தொடர்ந்து பேசிய இந்திய அணி கேப்டன் ராகுல், உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் டாஸ் தான் எங்களுக்கு மிகவும் நெருக்கடியை ஏற்படுத்துகிறது. டாஸை வெல்ல நாங்கள் முயற்சி செய்கின்றோம். இதற்காக நான் எடுத்த பயிற்சி கூட பலனளிக்கவில்லை. கடந்த போட்டியில் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தது. இந்த போட்டியில் நாங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் என்பதை புரிந்து கொண்டிருக்கின்றோம். வீரர்கள் அனைவருமே நல்ல உடல் தகுதியுடன் இருக்கின்றார்கள். பனிப்பொழிவு என்பது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்தியாவில் எங்கு விளையாடினாலும் இதை நாம் எதிர்பார்க்கலாம். இதற்காக பவுலர்கள் ஸ்பெஷல் பயிற்சியை எடுத்திருக்கின்றார்கள். பனிப்பொழிவில் எப்படி பந்து வீச வேண்டும் என்பது குறித்து பேசியிருக்கின்றோம். கடந்த போட்டி எங்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. இந்த போட்டியில் நாங்கள் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை என்று ராகுல் கூறியுள்ளார். இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.